வணக்கம் அன்பு மக்களே. இன்றைக்கி நம்ம கொல்லிமலை பகுதியில் கலையரசன் சகோதரர்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இவங்க தேன் உற்பத்தியில் இந்த சுற்று வட்டாரத்திலே ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய தேன் உற்பத்தி முறை, தேனீக்களுடைய வாழ்க்கை முறை பற்றி அவர்கிட்ட நம்ம நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவர் அரசம்பட்டி அப்படின்ற கிராமத்தில் வசிக்கிறாரு. இப்போ அந்த அரசம்பட்டி நம்ம மாசிலா அருவி அப்படின்ற அருவி கொல்லிமலையில் ரொம்ப ஃபேமஸான அருவிங்க. பாருங்கள், இதுதாங்க மாசிலா அருவி. பாருங்கள் எவ்வளோ அழகாக தண்ணி இப்போ மழை பெஞ்சிருக்குங்க. தண்ணி சூப்பராக வந்துட்டுருக்குங்க. எல்லாருமே கண்டிப்பாக இந்த அருவியை பாருங்க. அருவியோட நீர் போகுதுங்க. இந்த மாசிலா அருவியிலிருந்து கிழக்கு உழவு அப்படின்ற ஊரை நோக்கி நம்மளுடைய பயணத்தை நம்ம தொடர்றோம். அந்த கிழக்கு உழவுக்கும் இந்த மாசிலா அருவிக்கும் இடையில தான் பார்த்திங்கன்னா இந்த அரசம்பட்டி அப்படின்ற ஊர் இருக்குங்க. உங்களுக்கு இந்த மலைசாலை ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க. இப்போ மழை பெஞ்சிருக்குங்க. இந்த கட்டில் நம்ம லெஃப்டில் கட் ஆகி நம்ம அரசம்பட்டியை நோக்கி நம்ம போகிறோங்க. அரசம்பட்டி இந்த லெஃப்ட்லேருந்து நம்ம ரொம்ப பக்கம் தாங்க அவருடைய வீடு. பாருங்கள், இதுதாங்க கலையரசன் சகோதரருடைய வீடு. அவர் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்துலேயே அந்த தேனீ உற்பத்தியை பார்த்திங்கன்னா செஞ்சிட்ருக்காருங்க. வணக்கம் கலையரசன் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க சார். ஓகே சார், வணக்கம் சார். சார், இப்போ இன்றைக்கி உங்களை பற்றியும் உங்களுடைய தேன் பண்ணையை பற்றியும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மக்களுக்கு சொல்லுங்கள் சார். சரிங்க சார். ஓகே சார். எங்களோட தேன் பண்ணை பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் மாசிலருவி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் அரசம்பட்டி ஊரில் நாங்கள் வசிக்கிறோம். அங்கே தான் நாங்கள் தேன் பண்ணை வச்சுருக்கோம். இந்த தேன் பண்ணை பார்த்தோன்னா 40 ஆண்டு காலமாக நாங்கள் வச்சுட்டு வரோம் சார். இது பார்த்தோன்னா அப்பா அதை பார்த்தோன்னா ஹேண்டில் பண்ணார். அப்பா தலைமுறையிலேருந்து அடுத்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். இங்கே கொல்லிமலை பகுதியிலேயே பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட தான் ரொம்ப சுத்தமான தேன் கிடைக்கிறதா சொல்கிறாங்க சார். அதை சார், அது உண்மைதான். ஏன்னா மற்ற இடத்துலலாம் பார்த்தோன்னா இங்கே கொல்லிமலைன்றது ஒரு சுற்றுலாத்தலம். அங்கே நிறைய கடைகளெல்லாம் இருக்குது. அந்த கடைகளில் பார்த்தோம்னா தேனுன்னு நிறைய பேர் நம்பி வாங்கிட்டு போய் அது சரியில்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம வீட்டுக்கு பார்த்தோங்கன்னா நேரடியாக வருவாங்க. நேரடியாக பார்த்தோன்னா தேன் எடுத்துகிட்டு அதை வாங்கிட்டு போவாங்க. அப்புறம் வாங்கிட்டு போயிட்டு அது நல்லா இருக்குது அப்படின்ட்டு அடுத்த முறை பார்த்தோன்னா எங்களுக்கு பார்சல்லாம் வச்சுட முடியுங்களா அப்படின்னு இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. நாங்களும் அவங்களுக்கு பார்சல் சர்வீஸும் கொண்டு செஞ்சுக்கிட்டு வரோம் சார். சரிங்க சார். அது நம்ம இடத்த பார்க்கலாமா சார்? இப்போ பார்க்கலாம் சார். ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ. நமது கலையரசன் சார் இப்போ அந்த தேன் பெட்டிக்குள்ளார எப்படி தேன் உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்றத நமக்கு லைவாக காட்டுறாரு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. வாவ், உண்மையாகவே பார்த்திங்கன்னா தேன் பூச்சி நம்மளை தேடி தேடி கொட்டும். ஆனால் இங்கே அமைதியாக இருக்குங்க. ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பெட்டிக்குள்ளார 7 அடுக்குகள் இருக்குங்க. ஒவ்வொரு அடுக்குகள்லேயும் ஒரு தனித்தனி அடை இருக்குது. பாருங்கள், தேன் பூச்சி பாருங்கள். இது ஃபுல்லாக தேன் வச்சுருக்குங்க. எல்லாமே சீல் பண்ணியிருக்கு. வாவ், உண்மையான தேன் இதுதாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மேல் பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு மெழுகு பூச்சி மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி மெழுகு பூச்சி டோட்டலாக பார்த்திங்கன்னா மேலே அப்ளை ஆகியிருந்தால் இது தேன் நல்லா விளைஞ்சிருச்சிங்க. இந்த தேனீக்கள் அந்த தேனை கொண்டு சேகரித்து அதை ஒரு பாதுகாப்பாக மேலே ஒரு லேயர் மாதிரி ஒரு மெழுகு பூச்சியை உருவாக்கிடுதுங்க. தனக்கு தேவை எப்போவோ அதை அந்த மேலே இருக்கிற அந்த லேயரை அதை உடச்சி உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த தேனை சாப்பிட்டு அது உயிர் வாழுதுங்க. சித்த மருத்துவத்தில் இந்த தேன் அதிக அளவில் பயன்படுத்திட்டு வராங்க. தேன் சிறந்த உணவுங்க. இந்த தேன் பட்டி 2 அடுக்குகளாக இவர் வச்சுருக்காரு. எல்லா அடுக்குலேயும் தேன் இருக்குங்க. எவ்வளோ அழகாக அதை ஹேண்டில் பண்ணுறாருங்க பாருங்கள். ஒரு பூச்சி கூட வெளியில் பறக்கலைங்க. அது அப்படியே அமைதியாக உள்ளே இருக்குங்க. சார், வேறு லெவலில் பண்ணுறீங்க சார். சார், இதில் ராணி தேனி எதுங்க சார்? பாருங்க சார், ராணி தேனி
எதுங்க சார்? இந்த நீளமாக இருக்குது. நீளமாக இருக்குது சார், அதான் எது சொல்கிறீங்க சரியா தெரியல. இதை பிடிதான் அதை வச்சுட்டு சரிங்க. நீ போய் எங்கேயாச்சும் பறந்து நீளமாக இருக்குது. அது ஊஞ்சி போகுது பாருங்க. அப்படியே கை வச்சு காட்டுங்க சார். சரி, இது இருக்குது இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி பிடிச்சி காமிக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ நல்லா தெரியுதுங்களா? நீளமாக நீளமாக இருக்குது, நீளமாக. இது இல்லைன்னாலும் குடும்பம் டெவலப் ஆகுது. இதை முட்டையிடுறது. இன்னொரு முறை கை வைங்க சார். இங்கே இருக்குது. ஓகே. எதுங்க சார்? இனி வந்துரு கடிச்சிடும். உங்கள் கையில் இருக்காதா? இருக்கிறதுலே இந்த கூட்டில் நீளமாக மற்ற தேனீக்களை விட ரொம்ப நீளமாக இருக்கும் சார், பெருசாக இருக்கும். இதுதான் ராணி. இதுதான் சொல்கிறேன். உங்கள் கையில் இருக்கிறதா? இனி வந்துடுற நீளமாக இருக்கும். ஓ, என்னோட கருப்பு கலர் இருக்கு. ஆமாம், இது கொஞ்சம் நீளமாக இருக்கும், கருப்பு கலர், ஓகே, பிளாக் ஓகே. கலரில் இருக்கும். அப்படியே உள்ள விட்டுருக்கு. ஓகே சார். ஓகே சார். மிஸ் ஆகிருக்கு, உள்ளார விட்டுருக்கு. இனி வந்துடுறா கடிச்சிட்டே. இனி நீ தேன் பூச்சி கடிச்சா என்னமோ நோய் கட்டாதான். உண்மையாகவே இவர் தேன் உற்பத்தி செய்கிறாரு அப்படின்றத தாண்டி வந்து இந்த தேனீக்களோடய இவர் வாழ்கிறாருங்க. அதுதான் உண்மை. வேறு லெவலில் பண்ணுறாங்க. காடுகளுக்குள்ளார இருக்க தேன்களும் எடுக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து இந்த பெட்டிகள் வந்து காடுகளுக்குள்ளாரையும் கொல்லிமலை காடுகளுக்குள்ளாரையும் வைக்கிறாங்க. இங்கே வந்து நம்ம காட்டுறதுக்காக ஒரு இது காட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு விளைஞ்ச தேனுங்க. பாருங்கள், வந்து பார்த்திங்கன்னா நல்லா சீல் போட்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குங்க தேன். கடைகளில் கலப்படம் கலந்த சர்க்கரை பாகு கலந்த தேன் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ நேச்சராக இந்த தேன் நமக்கு கிடைக்குதுன்னு பார்க்குறதுக்கு பிரமிப்பாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த அடை வந்து நம்ம வாரத்துக்கு வந்து ஒரு டைம் வந்து எடுக்கலாங்க. ஒரு ஸ்லாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7 இருக்குங்க. மேலே ஒரு பெட்டி, கீழே ஒரு பெட்டி. கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா அது வந்து 3 பெட்டி கூட வைக்கிறாங்க. அதில் ஒரு பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 7 அடை இருக்குங்க. நம்ம ஒரு அடையில் வந்து மினிமம் வந்து ஒரு 250 கிராம் நமக்கு கிடைக்குதுங்க. பாருங்கள், இந்த மேலே இருக்க கலருக்கும் இந்த கலருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. இந்த கலர் மேலே இருக்கிற கலர் கொஞ்சம் லைட் கலர்லையும் கீழே ரொம்ப திக்காக இருக்குது. இது வந்து ரொம்ப நாள் இது வந்து இப்போ ரீசெண்டாக அது கட்டினது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டாக் வச்சு அது பண்ணுறதுனால வந்து அந்த கலர் மாறி இருக்குங்க. இந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இது காலங்காலமாக இந்த தொழிலை வந்து செஞ்சிட்ருக்காங்க. இந்த தேன் இருக்கிறது எவ்வளோ சாதாரணமாக அதை ஹேண்டில் பண்ணுறாருங்க. அது நானும் பக்கத்தில் தான் இருந்தேன். ஒரு சின்ன பூச்சி கூட வந்து கிடைக்கலைங்க. அந்த குழந்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக அதை பார்த்து கற்றுக்குதுங்க. அவங்களும் வந்து அந்த குழந்தைங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா தலைமுறை அதை கடத்துகிறாங்க. உங்களுடைய தேன் உற்பத்தி முறை வந்து ரொம்ப வந்து சிக்கலானதாக இல்லைங்க. ரொம்ப சாதாரணமாக அதை செய்கிறாங்க. ஃபுல்லாக சீல் பண்ணதுக்கப்புறம் தேன் எடுக்கணும் சார். எடுத்துகிட்டு நம்ம மிஷின் வச்சுருக்கோம். மிஷினில் வச்சு சுற்றிட்டு தேன் மட்டும் தனியாக வந்துடும்.
இந்த அடை வந்து ஏதோ டேமேஜ் ஆகுது. திருப்பி நம்ம பெட்டிக்குள்ளே வச்சிட்டோம்னா ஒரு 10 to 15 நாளில் தேன் திரும்ப கொடுக்க ஆரம்பிச்சிடும். திரும்ப கொடுத்துரும். பூ சீசனில் நல்லா ஒரு வாரத்துலேயும் கொடுக்கும், 10 நாள்லையும் கொடுக்கும். பூ சீசன் இல்லாத மழை காலத்தில் கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு இதுக்கு எவ்வளோ பிடிக்கும் சார்? இப்போ இது மாதிரி 8 ஃப்ரேமும் நல்லா இருந்ததுன்னா 1 லிட்டர் வரை எடுக்கலாம். 1 லிட்டர் வரை. ஓகே சார். இப்போ மழைக்காலம் இப்போ தொடர்ந்து இப்போ ஒரு வாரமாக மழை பெய்யும். போன வாரம் நல்லா தேன் வச்சுருந்தது, குடிச்சிருச்சு. இல்லைன்னா 8 அடையுமே தேன் எடுக்கிற மாதிரி ஃபுல்லாக இருக்கும். அப்போ வந்து நம்ம 1 லிட்டர் வரைக்கும் 750 ml பாட்டில் ஃபுல்லாக எடுக்கலாம். ஓகே ஓகே சார். ஓகே சார். இனி இது என்னது? இப்பாரு, இது என்னது? தேனுன்னு சொல்லு. சூப்பரா இருக்கா? இந்த தேன் உற்பத்தி அப்படின்றது இந்த மலைவாழ் கிராம மக்களுடைய ஒரு வாழ்க்கையில் ஒரு பகுதியாகவே இந்த தேன் உற்பத்தி அப்படின்றது இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சாதாரணமாக அதை ஹேண்டில் பண்ணுறாருங்க. அந்த தேன் பூச்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா இவர் கூட ரொம்ப பாசமாக இருக்குங்க. பாருங்கள், ஒரு சின்ன பூச்சி கூட அவரை கடிக்கல. எவ்வளோ அழகாக அதை ஹேண்டில் பண்ணுறாரு பாருங்க. இது பக்கமாக கட்டின அடைங்க, எல்லோ கலரில் சூப்பராக இருக்குது. இது ஃபுல்லாகவே தேன் இருக்குங்க. பாருங்கள், இங்கேருந்து பார்க்கும்போதே நமக்கு நல்லாவே தெரியுதுங்க. ஒரு சின்ன பூச்சி கூட ஒரு சின்ன அடி கூட படக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாரு. அதை ஹேண்டில் பண்ணுற விதமும் ரொம்ப நேர்த்தியாக அதை செய்கிறாரு. நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இயற்கை தேன்கள் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து சாமிதுரை சாருடைய, கலையரசன் சாருடைய நம்பரை வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்கேன். அதை எடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயன்பெறுங்க. பாருங்கள், அவர் எடுத்த எல்லாமே வந்து எல்லோ கலரில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தேன் ஃபுல்லாக இதில் கட்டியிருக்குங்க. ஒரு சின்ன கலப்படம் கூட இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்து தராங்க. அதேமாதிரி நேரில் வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலைக்கு வருகை தர நண்பர்கள் வந்து சுற்றுலா நண்பர்கள் வந்து கண்டிப்பாக வந்து இவரை நேரில் கூட அணுகி அவருடைய தோட்டத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தேனை வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம். எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தேனை வந்து கலையரசன் சகோதரர்கள் நமக்கு தராங்க. ஒரு கலப்படம் இல்லாத உணவு சிறந்த ஒரு அமுதத்துக்கு சமம். அந்த பணியை வந்து சிறப்பாக இந்த கலையரசன் சகோதரர்கள் கொல்லிமலை பகுதியில் செஞ்சுட்டு வராங்க. இவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். சார், இந்த தேன் வந்து நமக்கு எந்தெந்த சீசனில் எந்த மாதிரிலாம் நமக்கு கிடைக்கும் சார்? இப்போ பார்த்திங்கன்னா மழை காலத்தில் இல்லாத டைமில், மற்ற டைமில் கோடை காலத்தில் வந்து பூ சீசன் அதிகமாக இருக்கிறப்ப நம்ம ஒரு பாக்ஸில் 8 ஃப்ரேம் இருக்குன்னா 8 ஃப்ரேமும் எடுத்து தேன் எடுத்து நம்ம இது பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். மற்ற டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் 2 இடம் வந்து அதுக்கு சாப்பாட்டுக்கு வச்சுட்டு தான் நம்ம எடுக்கணும். இல்லைன்னா ஓடி போகிறதுக்குன்னு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே ஓகே சார். வருஷத்தில் எத்தனை நாள் நீங்கள் அதை எடுக்கலாம் சார்? மந்த்லி 2 டைம் எடுக்கலாம். மந்த்லி 5 நாளுக்கு 5 நாளைக்கு ஒரு முறை நம்ம எடுக்கலாம். ஓகே சார். ஒரு பிரேமுக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ கிடைக்கும் சார்? நல்லா ஃபுல்லாக தேன் ஃபுல்லாக இந்த மாதிரி சீல் பண்ணிச்சுன்னா 200 கிராம் டு 150 கிராம். இது தாங்க தேன் பிரித்தெடுக்கும் இயந்திரம். அந்த ஸ்லாட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளார வந்து இன்சர்ட் பண்ணி இந்த தேனை வந்து தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. எல்லாம் ஆயத்த நிலையில் இருக்குது. தேனை நம்ம பிரித்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி தனியாக பிரித்து எடுக்கிறாங்கன்றதை நம்ம இப்போ லைவாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எனக்கு கொஞ்சமாக கட் பண்ணி தந்தார். பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜா உணவில் வந்து தேன் தாங்க முதல் இடத்துல இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தேன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். தேவையானப்போ எடுத்துகிட்டு சீலை உடைச்சிட்டு குடிக்கும் மழை காலத்துக்கு. அது வந்து இப்போ மழை காலத்துக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் நம்ம எடுத்து இது பண்ணுறோம். அதோட தேவைக்கு நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு, சீல் பண்ணி. இதை நம்ம கத்தி போட்டு எடுத்தோம்னா அடை ரொம்ப டேமேஜ் ஆகும். பின்னுக்குன்னா லைட்டாக அதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பிளாக் கலரில் இருக்குங்க சார்.
இது வந்து பார்த்திங்கன்னா அடை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது இப்படி எல்லோ கலர் இருக்கும். நாளாக ஒரு 2 மந்த் 3 மந்த் ஆக பிளாக் ஆகிடும். வருஷம் ஆச்சுன்னா இன்னும் ரொம்ப கருப்பாக போயிடும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா பூ சீசன் வர டைமில் அந்த கரெக்டாக அடையை வந்து ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணணும். ஒவ்வொரு அடையாக ஒரே டைமில் சேமாக எல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு ஓடி போயிடுங்க. அதுவும் நம்ம கரெக்டாக பார்த்து ஒரு வீக்லி ஒரு அடை, ஒரு மாதத்துக்கு 2 அடை, இந்த மாதிரி ரேஞ்சில் புதுசாக அந்த அடையை கட்ட விட்டுட்டு அப்புறம் வேறு அடையை நம்ம அறுத்து தூக்கி வீசிடணும். ஓகே ஓகே சார். சேம் டைமில் நம்ம ஒரே டைமில் எல்லாமே கூட்ட நம்ம அழிச்சோம்னா அது ஓடி இருக்கிறது. இது நம்ம வீட்டு இடிக்கிற மாதிரி தான். ஓகே சார். எந்த மாதத்துலாம் அதிக ஈல்டு இருக்கும் சார் நமக்கு? ஜனவரியிலேருந்து இருக்கும். ஜனவரியிலேருந்து இருக்கும். இங்கே வந்து பூக்கிற சீசனில் நல்லாயிருக்கும். ஜனவரியிலேருந்து நல்லா இருக்கும். ஓகே ஓகே சார். இப்போ நம்ம தேன் பிரித்து எடுத்துக்கிறதுக்கு தயாராகிட்டோங்க. இங்கே பாருங்கள், அப்பா அப்படி ஒவ்வொன்றும் முத்தாக தனித்தனியாக இருக்குதுங்க. பாருங்கள், இந்த கலரே வேறு லெவலில் இருக்குங்க. இந்த கலர் கால் பண்ணுறாரு. இதுக்கு ஆப்போசிட் சைடு திருப்பி வச்சாங்க சார். ஓகே, மறுபக்கத்தையும் நான் ஒரு 2-3 சுத்துக்குள்ளே வந்துடும் சார். வந்துடுங்க. அடை மட்டும் எதுவும் டேமேஜ் ஆகுது. பாருங்கள், சுத்தமாக எல்லா தேனும் வெளியே வந்துருச்சுங்க. ஆனால் அந்த அடை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே மீதி ஆயிடுச்சுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல. தேன் கொடுக்க இந்த அடைக்கட்டுற வேலை மீதிங்க சார். அடுத்து இன்னொரு பக்கத்தையும் திருப்பி வச்சு அதில் இருக்கிற தேனையும் பிரிக்கிறாங்க. பாருங்கள், பாருங்கள், இப்போ சுத்தமான தேனை பிரித்து எடுத்துட்டாங்க. அவளுக்குள்ளே இருக்க அந்த மிஷினை எடுத்துட்டாங்க. தேன் மட்டும் நமக்கு தனியாக சுத்தமாக கிடச்சிருச்சிங்க. நீங்களே பாருங்கள், தேனை வடித்து பிரிக்கிறாங்க. பாருங்கள், ஒரு சின்ன வடியில் வந்து ஒரு லிட்டர் ஜக்கில் வந்து தேனை வந்து இப்போ நம்ம பிரித்த தேனை வந்து பார்த்திங்கன்னா தனியாக எடுக்கிறாங்க. 4 ஸ்லாட்டில் வந்து எவ்வளோ இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். தேன் தேவைப்படுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக எடுத்து அதை பிரித்து அவங்க கண்ணு முன்னாடியே கொடுக்குறது ரொம்ப ரொம்ப வியப்பாக இருக்குங்க. இது போன்ற சுத்தமான தேன் வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க உங்களுடைய நம்பரை தொலைபேசியில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்பு கொள்ளுங்க. பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு மேலும் மேலும் ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.